உள்ளத்தில அவன் பள்ளியில தொடர்பு எப்படி ஈக்கும் என்று சொன்னால், அவன் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பள்ளியில விஷயத்தில அவன் ஊர்ல இருந்தாலும் சரி, ஊருக்கு வெளியே போனாலும் சரி, பள்ளியா தொழணும் என்ற எண்ணம் அவனுக்கு ஈக்கும். அந்த எண்ணம் எங்கள்கிட்ட ஈக்கும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நாங்க யோசிச்சு பார்ப்போம். பள்ளிக்கு பாங்கு சொல்லத்துக்கு முன்னால வரோம் என்றால் நாங்க மிச்சம் நெருக்கமா ஈக்கிறோம். அல்லது நாங்க பள்ளிக்கு பாங்கு சென்ன உடனே நாங்க என்ன பள்ளிக்கு விரைஞ்சி வாரோம் என்று சொன்னால் நாங்க இன்னும் என்ன பள்ளியோட தொடர்பா ஈக்கிறோம். பள்ளிக்கு பாங்கு சொல்லப்படுது, எங்களுக்கு நினைச்ச எங்களுக்கு விரும்பின ஒன்று நடந்து கொண்டு ஈக்குதுன்னு சொன்னால் நாங்க எங்கட போன்ல நாங்க ஏதோ பார்த்து கொண்டு இருக்கிறோம், அல்லது ஏதோ தகவலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பாங்கு சொல்லுது, ஆனால் அந்த போன்ல இருந்து எழும்பி வரத்துக்கு எங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. அல்லது டிவியில ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு ஈக்கிறோம், அதிலிருந்து எழும்பி வரத்துக்கு மனசு கொடுக்கல. அல்லது ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம், அது அரசியலா இருந்தாலும் ஏதோ ஒன்றாக இருந்தாலும் எங்கட மனசு அதிலிருந்து எழும்பி வந்து பள்ளிக்கு வர எங்கட மனசு இடம் கொடுக்கல. அது போல ஒரு வேலையில ஈந்து கொண்டு ஈக்கிறோம், அந்த வேலையை விட்டுட்டு வாங்க சொல்ல படுதி பள்ளிக்கு வந்து தொழணும் என்ற அந்த மனசு எங்களுக்கு வரல. அது போல எங்கட ஜொப்ப நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம், வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், வாங்க சொல்லுது, ஆனா அந்த வியாபாரத்தை விட்டுட்டு நாங்க வந்து தொழணும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரல என்று சொன்னால் எங்களை நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். எங்கட பள்ளியுடனான தொடர்பு எந்த அளவுக்கு ஈக்குதன்னத்தை. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலிக்கின்ற ஏகவல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு என்றென்று முறித்தாகும். அவன் தனித்தவன், அவன் யாவற்றை விட்டும் தேவையற்றவன். அவன் இவ்வுலகில் பிறக்கவும் இல்லை, பிள்ளைகளாக யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை. அவன் தூய்மையானவன், அவனுக்கு நிகராக யாருமே இல்லை என்று ஏக வல்லவன் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தவனாகவும், அல்லாஹ்வின் அருளும் ஈரேற்றமும் கருணையும் எங்கள் உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், அன்று முதல் நாளை மறுமை வரை பின்பற்றி நடக்கின்ற அத்தனை நல்ல மக்கள் மீது உண்டாவதான் பிரார்த்தித்தவனாகவும் இவ்வுரை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறான் என்ற அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு வாழ்ந்து கொள்ளுமாறு நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுமையில் அந்த கொடூரமான அந்த மறுமை நாளில் ஒவ்வொரு மனுஷனும் அவன் நிலைமை எப்படி என்று அவங்கள பற்றி யோசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமையில் 7 கூட்டத்தாருக்கு அல்லாஹ் அவன் அரசுடைய நிழலை கொடுப்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 7 நபர்களை சொன்னாங்க. சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. அந்த அல்லாஹ் கொடுக்கிற அந்த நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்தாருக்கு நிழல் வழங்குகிறான். இமாமுன் ஆதில்,
அதில் ஒத்தர் நேர்மையாக நடந்து கொள்ளக்கூடிய ஆட்சியாளன். அதப்போல வஷாபு நஷாஃபி இபாதத்தில்லா, அல்லாவுக்கு கட்டுப்பட்டதில் அவங்களோட வாலிபத்தை கழிச்சவங்க, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதில் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் அவங்களோட வாழ்க்கையை அவங்க நடந்து கொண்டவங்க, அவங்களோட வாலிப பருவத்தை கழிச்சவங்க என்று இரண்டாவது நபரையும், மூன்றாவதாக வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், ஒரு மனுஷன் அவன் உள்ளம் அந்த அல்லாஹ்வுடைய மாளிகைகளோடு தொடர்பட்டிருக்கக்கூடிய, அந்த அல்லாஹ்வுட மாளிகையோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த மனுஷன். அதப்போல வரஜுலானி தஹாபா ஃபில்லா இஜ்தமா அலைஹி வதஃபர்ரகா அலைஹி, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்ட ரெண்டு மனுஷங்க, அவங்க ஒன்று சேர்ந்தது அல்லாஹ்வுக்காக வேண்டி, பிரிஞ்சதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. அதப்போல ஒரு மனுஷனை ஒரு அந்தஸ்துள்ள குடும்ப பின்னணி உள்ள, அதப்போல நல்ல அழகான ஒரு பெண் அவரை அழைக்கிறார் விபச்சாரத்துக்கு, நான் அல்லாஹ்வை பயந்து கொள்கிறேன் என்று அல்லாஹ்வோட பயத்தால் ஒதுங்கின அந்த மனுஷன். அதப்போல ஒரு சதக்கா ஒரு மனுஷன் செய்கிறாரு, அந்த சதக்கா எந்த அளவுக்கு அந்த சதக்கா மறைவானதாக இருக்கும் என்றால், அவர் வலது கையால் கொடுத்தது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு அது மிக மறைவாக கொடுக்கப்பட்ட சதக்காவுடைய நபர். அதப்போல ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தனிமேல் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்துகிறான், அல்லாஹ்வை நினைக்கிறான், அல்லாஹ்வுடைய பயத்தை நினைக்கிறான், அவன் கண்ணிலிருந்து தனிமேல அல்லாஹ்வை பயந்து அழுகிற மனுஷன். இந்த 7 கூட்டத்தாருக்கும் நாளை மறுமையில அல்லாஹ்வோட நிழலிக்குது என்று சொன்னாங்க. இந்த ஜும்மால நபிகளார் சொன்ன ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளிகளோடு தொடர்புடைய அந்த மனுஷன், ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ், அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த நாளை மறுமையில அந்த நிழலை கொடுக்கிறான். அந்த அடிப்படையில் அந்த மனுஷனில் ஒரு ஆளாக நாங்கள் ஈக்கிறோமா, எங்களோட நடவடிக்கைகள் எப்படி ஈக்குது, நாங்கள் பள்ளியுடனான தொடர்பு எப்படி ஈக்குது, இஸ்லாம் எப்படி எங்களை எதிர்பார்க்குது, ஒரு மனுஷன் எப்படி இருக்கணுமெண்டு, ஒரு மனுஷன் தொடர்பு ஒரு இணைப்பு எந்த அளவுக்கு பள்ளியோடு இருக்கிறது, அதோட அந்தஸ்து என்ன என்றதை நான் கொஞ்சம் விளங்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல அந்த சஹாபாக்களை பற்றி சொல்கிற நேரத்தில் அவங்க பள்ளிகளோடு எப்படி இருந்தாங்க என்று அவங்கள பற்றி அல்லாஹ் சொல்லுகிற நேரத்தில், அல்லாஹ் அவன் மாளிகையில் அவனை நினைவு கூறுவதற்கும், அதப்போல் அல்லாஹ்வோட பெயர்கள் உயர்த்தப்படுவதற்கும் அல்லாஹ் அனுமதி அளித்த அந்த பள்ளியில் ஈக்குதே. அல்லாஹ்வோட மாளிகையில் சில மனிதர்களை ஈக்கிறாங்க, அவங்க காலையிலையும் மாலையிலையும் என்ன செய்வாங்க என்றால் அல்லாஹ்வை துய்த்து கொண்டு ஈப்பாங்க என்று சொல்லிட்டு, அந்த அல்லாஹ்வை வணங்குகிற காலையில் மாலையில் பள்ளியில் அல்லாஹ்வை நினைவுகூறக்கூடிய தொழுகக்கூடிய அவங்களோட பண்புகளை பற்றி சொல்கிற நேரத்தில், ரிஜாலுன் அந்த மனுஷன்கள் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவங்களோட வியாபாரம், அதப்போல அவங்களோட தொழில், அவங்களோட வியாபாரம் எந்த ஒன்றும் அவங்கள பராமுகமாக்கல்ல, அவங்கள அந்த தொழுகையை விட்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டும், அதப்போல ஜகாத்தை நிறைவதற்கு தடையாக இருக்கல்ல, அவங்கள பராக்காக்கல்ல, அதை விட்டும் அவங்கள திருப்பல்ல. அவங்க எந்த தொழில் செஞ்சாலும், எந்த வியாபாரம் செஞ்சாலும், எந்த நிலையில இருந்தாலும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த பள்ளிக்கு வந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. நினைவு கூர்ந்தது காரணத்தை சொல்ற நேரத்தில், ஏன் அவங்க அந்த அல்லாஹ்வுக்கு பயந்து காலையில மாலையில அவங்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் அவங்க பள்ளியில அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தாங்க என்று அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் யகாஃபூன யௌமன்,
அவங்க ஒரு நாளை பயப்பட்டாங்க. ஒரு நாள் ஈக்கிது, அந்த நாளை பயப்பட்டாங்க. அந்த நாளை பத்தி அவங்க அதிகமாக பயப்பட்டாங்க. ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் பிறழக்கூடிய, யோசித்து சிந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நாளை பயப்பட்டாங்க. மறுமை ஒன்று ஈக்கிது, அந்த மறுமையில நான் அல்லாஹ்வுடைய பிடிக்கு மாட்டிடப்படாது. மறுமை ஒன்று ஈக்கிது, அதில் என்ன காப்பாற்றுறதுக்கு எந்த அமல்களை தவிர வேற ஒன்றும் இல்லை. அது மறுமை ஒன்று ஈக்கிது, அதில் நாங்கள் உலகத்தில் செய்கிற அல்லாஹ்வுடைய அந்த கட்டளைகளுக்கு நாங்கள் சரியாக நடந்து கொண்டாதான் எங்களுக்கு அங்கே விமோசனம் ஈக்குதுன்னு அவங்க உணர்ந்தாங்க. அந்த உணர்ந்து அவங்க செயற்பட்டாங்க, மறுமையை பயந்தாங்க. அவங்க உலகத்தில் அல்லாஹ்வை பள்ளிகளோடு தொடர்பு கொண்டு அவங்க நினைவு கூர்ந்தது பார்க்கிறோம். இப்படித்தான் எங்களோட தொடர்பும் ஈக்கோனும். மறுமையை பயப்படுமா இருந்தால் எங்களுக்கு பள்ளிகளோடு இருக்கிற தொடர்பு மிச்சம் நெருக்கமானதாக இருக்கும். பள்ளிகளில் இருக்கக்கூடிய எங்களோட தொடர்புகள் எங்களுக்கு மிச்சம் நெருக்கமானதாக இருக்கும். நாங்கள் இப்போ கொஞ்சம் யோசிக்கணும், பள்ளியோட நெருக்கமாயிக்கிறதா என்ன அர்த்தம்? பள்ளிகளோட தொடர்போடு ஈக்கிறென்றால் அதில் அர்த்தம் என்ன? நாங்கள் அதோட தொடர்போட சரியா ஈக்கிறோமா என்றால், பள்ளியோட தொடர்புன்னு சொன்னால் அவங்க எப்போ பள்ளிக்கு வார்த்தை விரும்புவாங்க. அவங்க பள்ளியிலிருந்து போனாலும் பள்ளிக்கு வார்த்தை பற்றி யோசிப்பாங்க. சுபகு தொழுகைக்கு வந்தால் லுஹுருடைய நேரம் வரைக்கும் நான் பள்ளிக்கு போகணும் என்ற ஆசை ஈக்கும். பாங்கு சொல்லப்படுவதற்கு முன்னால் அல்லது பாங்கு சொல்லப்பட்ட உடனே பள்ளிக்கு வருவாங்க. பள்ளிக்கு வாரது அவங்களுக்கு சந்தோஷமா ஈக்கும். எப்போதெல்லாம் பள்ளியில் இருந்து வீடு திரும்புவாங்களோ, வீட்டில் இருக்கிற நேரமெல்லாம் பள்ளிக்கு வரணும் என்ற அந்த ஆர்வம் ஆசை அவங்களோட உள்ளத்தில் ஈக்கும். அதை போல எந்த நேரத்திலும் பள்ளியோட விஷயத்தில் அவங்க மிச்சம் கண்ணியமாக நடந்து கொள்வாங்க. உள்ளத்தில் பள்ளியை பற்றி அன்பு இருக்கும். பள்ளிக்கு வருவாங்க, தொழுவாங்க, அல்லாஹ்வை நினைவு கூறுவாங்க. அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்று எங்களுக்கு பார்க்கலும் சிலருக்கு என்ன என்றால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் வந்து ஆர்வம் இருக்கும். அந்த அவங்களோட வாழ்நாள் அதில் கழிப்பாங்க. அவங்க எங்க போனாலும் அந்த யோசனையில் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு விளையாட்டுல மீது ஆர்வம் என்றால் அவங்க எங்க போனாலும் அந்த யோசனையில் இருப்பாங்க. இங்கிருந்து ஒரு பயணம் போனாலும் அவங்க நினைக்கிற விரும்புகிற ஒரு அணி என்ன செஞ்சால் ஆடிக்கொண்டு ஈக்கிது என்று சொன்னால் அதை பற்றி 4 பேர்கிட்ட என்ன செஞ்சு என்ன ரிசல்ட் என்று தெரிஞ்சு கொள்வாங்க. அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும். அதை போல மனசுக்கு பிடிச்ச ஒரு 2 டீமுடைய வச்சு போகுது என்று சொன்னால், டிவியில இருந்தன்னு சொன்னால் அதை விட்டு அவங்களுக்கு மற்ற இதை இடங்களுக்கு போகலாது. அந்த அளவுக்கு ஆர்வம் ஈக்கும். இன்னும் சிலருக்கு அரசியல்ல ஈக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆர்வம். ஆனால் அந்த ஆர்வம் மார்க்கத்துக்கு தடையாகும் வரைக்கும் பிழை அல்ல. தடையாக இருக்குமாக இருந்தால் பிழைத்தான். அதை போல ஒரு மனுஷனுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு விழா வருது, அல்லது ஏதோ ஒரு அவங்களோட ஒரு ஃபங்க்ஷன் வருது என்று சொன்னால் அவங்களோட முழு நாள் என்னமும் ஒரு மாதத்துக்கு பிறகுதான் அந்த விழா ஈக்கிது என்று சொன்னால், அந்த அவங்களோட நிகழ்வு ஈக்கிது என்று சொன்னால் ஒரு மாசமா அவங்களோட சிந்தனையில வந்து போய் எங்க போனாலும் அந்த சிந்தனை வந்துட்டு போய் ஈக்கும். அதை போலத்தான் அதை விட அதிகமாக ஒரு முஃமின்ட உள்ளத்தில் அவன் பள்ளியில தொடர்பு எப்படி ஈக்கும் என்று சொன்னால், அவன் எங்க போனாலும் எந்த இடத்துக்கு போனாலும் பள்ளியிட விஷயத்தில் அவன் ஊர்ல இருந்தாலும் சரி, ஊருக்கு வெளியே போனாலும் சரி, பள்ளியா தொழணும் என்ற எண்ணம் அவனுக்கு ஈக்கும். அந்த எண்ணம் எங்கள்கிட்ட ஈக்கும் என்று சொன்னால் அதை கொஞ்சம் நாங்கள் யோசிச்சு பார்க்கணும். நாங்கள் எங்கள்கிட்ட அந்த பள்ளியில் போற அந்த விஷயம் எந்த அளவுக்கு ஈக்குது ஒவ்வொன்றா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். முதலாவது பள்ளியுடைய தொடர்பு 5 நேர தொழுகையையும் பள்ளியில் வந்து இமாஞ்சமாத்தோட தொழுகிறது, அதுக்கு நேரத்தோட வந்து தொழுகிறது. முதலாக நான் யோசிக்கணும், ஏண்ட இமாம் ஜமாத்துடைய நிலைமை என்ன? நான் சரியாக நேரத்துக்கு வந்து சுபஹுக்கு ஜமாத்துடன் தொழுகிறேனா, துஹர தொழுகிறேனா, அஸர தொழுகிறேனா, மக்ரிப இஷா என்று எல்லா வக்து தொழுகையும் ஜமாத்தோடு நான் பள்ளியில தொழுகிறேனா என்ற அந்த விஷயத்தில் நாங்கள் யோசிக்கணும். இல்ல எங்கள்கிட்ட என்ன ஈக்குதுன்னு சொன்னால் சுபக தொழுகிற துஹர் பள்ளியில இல்ல, அஸர தொழுகிற மக்ரிபு பள்ளியில இல்லை என்று சொன்னால் நாங்கள் எங்களை பற்றி கொஞ்சம் யோசிக்கணும். எங்கள்கிட்ட தொடர்பு அருந்திக்குது.
நாங்க வாயால எங்கள்கிட்ட எல்லாத்தையும் பள்ளியை பத்தி நாங்க கேட்டா பள்ளியோட அன்பா தொடர்பான நான் பள்ளியோட மிச்சம் இருக்கோம்னு சொல்லுவோம். ஆனால் எங்கட செயல்தான் எங்களுக்கு நாங்க பள்ளியோட தொடர்பு ஈக்கிதா இல்லையானத்தை காட்டும். முதலாவது எங்கட தொடர்பு பள்ளியோட 5 நேர தொழுகை ஜமாத்தோட தொழுகிறது. அந்த தொழுகைக்கு நாங்க எப்படி தயாராகிறது என்ற வச்சு என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை பார்க்கலும் நாங்க அந்த விஷயத்துல சரியாக ஈக்கிறோமா இல்லையாண்டு. நாங்க எந்த அளவுக்கு வாரோம், நாங்க வந்து இறுதி கட்டத்தில் வந்து தொழுகைக்கு சேர்றோமா அல்லது பள்ளியில வந்து தொழுகிறோம் ஜமாத் முடிஞ்சிருக்கும் என்று சொன்னால் நாங்க பள்ளியில தொழுகிறோம். ஆனா எங்கட அன்பு இன்னும் சரியாக வரல. ஆனால் எங்கட அன்பு ஈக்கிது நாங்க பள்ளிக்கு பாங்கு சொல்லத்துக்கு முன்னால வரோம் என்றால் நாங்க மிச்சம் நெருக்கமா ஈக்கிறோம். அல்லது நாங்க பள்ளிக்கு பாங்கு சென்ன உடனே நாங்க என்ன பள்ளிக்கு விரைஞ்சி வாரோம் என்று சொன்னால் நாங்க இன்னும் என்ன பள்ளியோட தொடர்பா ஈக்கிறோம். பள்ளிக்கு பாங்கு சொல்லப்படுது எங்களுக்கு நினைச்ச எங்களுக்கு விரும்பின ஒன்று நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொன்னால் நாங்க எங்கட போன்ல நாங்க ஏதோ பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லது ஏதோ தகவலை தேடிக்கொண்டு இருக்கிறோம். பாங்கு சொல்லுது, ஆனால் அந்த போன்ல இருந்து எழும்பி வரத்துக்கு எங்களுக்கு மனசு இடம் கொடுக்கல. அல்லது டிவியில ஏதோ ஒன்றை பார்த்து கொண்டு இருக்கிறோம், அதிலிருந்து எழும்பி வரத்துக்கு மனசு கொடுக்கல. அல்லது ஏதோ ஒரு மீட்டிங்ல இருக்கிறோம், அது அரசியலா இருந்தாலும் ஏதோ ஒன்றாக இருந்தாலும் எங்கட மனசு அதிலிருந்து எழும்பி வந்து பள்ளிக்கு வர எங்கட மனசு இனம் கொடுக்கல. அதை போல ஒரு வேலையில ஈந்து கொண்டு ஈக்கிறோம், அந்த வேலையை விட்டுட்டு வாங்க சொல்ல படுதி பள்ளிக்கு வந்து தொழணும் என்ற அந்த மனசு எங்களுக்கு வரல. அதை போல எங்கட ஜொப்ப நாங்க செஞ்சு கொண்டு இருக்கிறோம், வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்கிறோம், பாங்கு சொல்லுது, ஆனா அந்த வியாபாரத்தை விட்டுட்டு நாங்க வந்து தொழணும் என்ற எண்ணம் எங்களுக்கு வரல என்று சொன்னால் எங்களை நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும். எங்கட பள்ளியில் உள்ள பள்ளியுடனான தொடர்பு எந்த அளவுக்கு ஈக்குதன்னத்தை என்றால் நாளைய மறுமையில எங்கட கல்வி பள்ளியோட தொடர்பாக இருந்தால் 5 நேரம் தொழுகைக்கு சரியாக வந்து தொழக்கூடிய எண்ணம் அந்த ஆர்வம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அப்பதான் எங்களுக்கு என்ன ஈக்கும்னு சொன்னால் அந்த அல்லாஹ்ட அந்த பள்ளியோட தொடர்புடைய மனுஷனாக எனக்கும் உங்களுக்கும் ஆகலாம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய உறவுகளே, இந்த பள்ளியோட தொடர்புடையதுக்கு இஸ்லாமிய மார்க்கம் நிறைய சிறப்புகளை சொல்லுது. அதுல ஒன்று அவங்களுக்கு என்ன ஈக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ்ட நிழலிக்குது. அதை போல ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு, பள்ளிக்கு வாராரா அப்ப நாங்க யோசிக்கணும் என்னன்னு சொன்னால் ஒரு மனுஷன் பள்ளிக்கு வாரத்தில் நிறைய நன்மைகளை சம்பாதித்து கொண்டிருக்கிறார். அந்த நன்மையை சம்பாதிக்கிறது அவனை என்ன செய்யும் என்று சொன்னால் பாவத்தில் இருந்து அவனை தடுக்கும். அல்லாஹ் சொல்லுகிற நபிகளா சொன்னாங்க, அல்லாஹ்க்கு மிக விருப்பமான இடம் அல்லாஹ்ட மாளிகை மஸ்ஜித் என்றாங்க. அல்லாஹ்க்கு மிச்சம் கோபமான அல்லாஹ்க்கு வெறுப்புக்குரிய இடம் சந்தை என்றாங்க. காரணம் என்ன? அங்கு நடக்கிற செயல்தான். அல்லாஹ்ட மாளிகையில அல்லாஹ்ட பள்ளியில என்ன நடக்குது? அல்லாஹ்வை திக்ர் செய்யறதும் அல்லாஹ்வை தொழுகிறதும் நல்ல விஷயங்கள் நடக்குது. அந்த செயல் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது. எனவே ஒரு மனுஷன் அந்த இடத்துக்கு வந்தால் அவன் அது பக்குவப்படுத்தும். அதை போல சண்டை என்பது பெரும்பாலும் சத்தங்களும் சண்டைகளும் அதே போல அனாவசியமான பேச்சுக்களும் அப்படி நிறைந்த அந்த இடத்துல ஒரு மனுஷன் தொடர்ந்து இருக்குமாக இருந்தால் அவனை அறியாம என்ன செய்யும், அந்த குணங்களுக்கு அவன் அகப்பட்டு விடுவான், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு அகப்பட்டு விடுவான் சில நேரம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனுஷன் பள்ளிக்கு வாரானா வார நேரத்தில் அவன் ஆர்வம் அவன் பள்ளிக்கு வார அந்த விஷயத்துல இருக்கும். நபிகளா சொன்னாங்க, ஒரு மனுஷன் வீட்டில் தனித்து தொழுறதை விட அவன் பள்ளிக்கு வந்து அவன் ஜமாத்துடன் தொழுகிற நேரத்தில் 27 மடங்கு நன்மைகள் அவன் சம்பாதிக்கிறான். ஒரு முஃமின்ட எப்போ முதலாவது ஈக்கும் என்று சொன்னால், நான் பள்ளிக்கு போய் தொழுதால் எனக்கு என்ன ஈக்கும், மிகப்பெரிய நன்மை ஈக்கும், அந்த நன்மை எனக்கு உதவும் என்று ஒரு மனுஷன் ஈக்குமாக இருந்தால் அவன் எப்போதும் என்ன செய்வான் சொன்னால் பள்ளிக்கு வந்து அவன் தொழுவான். நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனுஷன் என்ன செய்யறான், பள்ளிக்கு வாரான்னு சொன்னால் அவன் ஒரு அடி எடுத்து பள்ளிக்கு வாரான், வீட்டில் வுது செய்கிறான், வுது செஞ்சு கொண்டு அவன் பள்ளிக்கு வார நேரத்தில் ஒவ்வொரு அடிக்கும் அவன் ஒரு தரஜாத் உயர்த்தப்படும், ஒரு பாவம் மன்னிக்கப்படும். இதில் நன்மையிட அந்த விஷயத்தை அந்த மனுஷன் உணர்ந்தால் அந்த அல்லாஹ் கொடுக்கின்ற அந்த நன்மையிட அந்த நன்மையினுடைய அந்த வெகுமதி ஒரு மனுஷன் உணர்வாக இருந்தால் அவன் எப்போ செய்வான்னு சொன்னால் வெறுமனே பள்ளிக்கு வந்து உழுவிருக்கிற பழக்கம் அவனுக்கு ஈக்காது, அங்கிருந்தே தயாராகி வருவான். பாங்கு சொல்ல படுதா அப்பே அவன் என்ன செஞ்சிருவான் என்று சொன்னால் அவனுக்குள் ஆர்வத்தை ஏற்படுத்தி அவன் பள்ளிக்கு வந்து தொழுவான்.
அதை போல் நபிகளா சொன்னாங்க, ஒரு மனுஷன் காலையில என்ன செய்யறான்னு சொன்னா பள்ளிக்கு வாராரு அல்லது மாலையில பள்ளிக்கு வாராரு, அவன் வருகின்ற நேரம் எல்லாம் சுவர்க்கத்தில் அவனுக்கு ஒரு விருந்து உபசாரம் ஈக்குது. சுவர்க்கத்தில் விருந்து உபசாரம் ஈக்குதுன்ற என்ன அர்த்தம்? அவன் வார நேரம் எல்லாம் அவன் சுவர்க்கத்துக்குரிய மனிதனாக, சுவர்க்கத்தினுடைய மனிதனாக அவன் பேர் அவன் பறிஞ்சு கொண்டு ஈக்கிறான். நாங்க யோசிக்கணும், எந்த வேலையாக இருந்தாலும் பள்ளிக்கு வார நேரத்தில் நான் பள்ளிக்கு வந்துடணும், நேரத்துக்கு வந்துடணும். அந்த பள்ளிக்கு வாரது எனக்கு நிறைய நன்மைகளை கொண்டு தரும் என்ற எண்ணத்தோட அவன் இருக்கணும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அப்போ ஒரு மனுஷன் என்ன செய்வான்னு சொன்னால், எந்த நேரமும் எங்கு போனாலும் தொழுகையோட விஷயம், பள்ளியோட விஷயத்துல அவன் மிச்சம் கவனிப்பாயிருப்பான். அவன் எந்த நேரத்திலும் நான் பள்ளிக்கு போகணும் என்ற எண்ணத்தோடு இருப்பான். இதனால தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனுஷன் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் அவன் எப்ப ஒரு தொழுகை முடியுது, அந்த தொழுகை முடிய அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அடுத்த தொழுகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரம் எல்லாம் அவனுக்கு தொழுகையுடைய நன்மை ஈக்கும் என்றாங்க. சுபகு முடியுது, அவன் லுகூருடைய நேரத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பான், அவன் ஆசையோடு இருப்பான், பள்ளிக்கு போகணும் தொழணும் என்ற எண்ணம் அவன்கிட்ட இருக்கும். அவன் நினைக்கும் போது எல்லாம் அவனுக்கு என்ன செய்யும் என்று சொன்னால், அந்த நன்மையை கொடுத்து கொண்டிருக்கும், தொழுகையில் இருக்கிற நன்மையை கொடுத்து கொண்டு ஈக்கும். அப்போ ஒரு மனுஷன் எப்போதும் எப்படி ஈப்பான்னு சொன்னால், பாங்கு ஒரு தொழுகை முடியுதா அடுத்த கடமை தொழுகையை எதிர்பார்த்து கொண்டிருப்பான், தொழுகை எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். இரண்டாவது விஷயம், தொழுகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மனுஷன் தொழுகையிட நேரம் நெருங்கிதா அவன் தயாராகி விடுவான். ஏன்னா அவன் உள்ளத்துல நான் தொழுகைக்கு போகணும் என்ன எண்ணம் மீக்கும். தொழுகை நேரம் இத்தனை மணிக்கு தான் வாங்கன்னு தெரியும், அவன் 10 நிமிஷத்துக்கு முறை ரெடியாகுவான். ஏன் தொழுகையை எதிர்பார்த்து கொண்டு வீட்டில் உழு செய்வான், நடந்து வருவான், பள்ளிக்கு வருவான், தொழுவான். தொழுது கொண்டு அவன் என்ன செய்வான், தொழுகையை அந்த தொழுகை நடக்கும் நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருப்பான். அந்த எதிர்பார்ப்புக்கு பின்னால் அவன் தொழுகிறானா, தொழுது அவன் பள்ளியில இருந்து கொண்டு அல்லாஹ்வை திக்ர் செஞ்சு கொண்டிருக்கும் நேரம் எல்லாம் மலாயிக்காமார்கள் அவனுக்கு யா அல்லாஹ் இவனுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவனுக்கு ரஹ்மத் செஞ்சிரு என்று துஆ கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. அவன் அந்த ரஹ்மத்தையும் அந்த அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தையும் பெற்றுக்கொண்டவனாக அப்படியே அமர்ந்து அவன் திக்ர் செய்கிற அந்த விஷயத்தில் அவனுக்கு எப்படி இருக்கும் என்று சொன்னால், அந்த மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் எனக்கும் உங்களுக்கும் வரலை என்றால், என்ற வாழ்க்கையில இந்த விஷயம் இல்லை என்று சொன்னால் நாங்க யோசிக்கணும் என்று சொன்னால், இன்னும் நாங்க எங்கட உள்ளத்தை இந்த தொழுகைக்கு பள்ளிக்கு தொடர்புடையதாக இன்னும் ஆக்கல்ல, இன்னும் அதுக்கு நாங்க ரெடி இல்லை. ஆனா எங்கள்கிட்ட கேட்டால் பள்ளியோடு நீங்க தொடர்பா ஈக்கிறீங்க என்றால் எங்கட வார்த்தை எப்படி இருக்கும் என்றால், நாங்க பள்ளியோட மிச்சம் தொடர்புடையதாக இருக்கும் என்று இருக்கும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, எங்களோட தொழுகைக்கு வாரத்தில் தான் அல்லாஹ்வுடைய பள்ளியுடனான தொடர்பு ஈக்குது. அந்த விஷயத்தில் நாங்கள் மிச்சம் கவனம் செலுத்துவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரெண்டாவதாக நாங்கள் எந்த அளவுக்கு பள்ளிக்கு வாரோம், பள்ளியில் இருக்கிறோம், தொழுகிறோம் என்பதுதான் முதலாவது ஒரு மனுஷன் பள்ளியோட தொடர்பு இருக்கிறான் என்பது அடையாளம். ரெண்டாவது, பள்ளியில் அவன் எப்படி ஈப்பான்னு சொன்னால், அடுத்த கட்டமாக பள்ளியில் படிக்கணும். பள்ளியில் அவன் என்ன செய்யணும்னு சொன்னால், அவன் அந்த குர்ஆனை படிக்கணும் என்ற ஆர்வம் ஈக்கும். பள்ளியில் நடக்கிற அந்த விஷயங்கள் அவன் ஆர்வமாக கலந்து கொள்வான். ஏனென்றால் நபிகளா சொன்னாங்களே, ஒரு கூட்டம் இந்த பள்ளியில் ஒன்று கூடி குர்ஆனை அவங்களுக்குள்ள படிச்சு கொள்றவங்களுக்கு அல்லாஹ்வோட ரஹ்மத்து ஈக்குது, அல்லாஹ்வோட சக்கீனத்து ஈக்குது, மலக்குமார் அவங்களுக்கு துஆ செய்வாங்க என்ற அந்த விஷயம் அவன்கிட்ட எப்போவுமே ஈக்கும். அப்போ ஒரு மனுஷன் எங்க போனாலும், பள்ளியில் என்ன நடந்தாலும், என்ன விஷயம் நடந்தாலும் அவன் உள்ளம் என்ன ஈக்கும்னு சொன்னால், அந்த விஷயத்தில் நான் கலந்து கொள்ளணும், அல்லாஹ்வோட ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற அந்த விஷயம் ஈக்கும். அடுத்தபடியாக பள்ளியினுடன் அவனோட தொடர்புகளில் மற்றது என்னன்னு சொன்னால், பள்ளி என்று வார நேரத்தில் அவன் பள்ளிக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு விஷயத்தில் அன்பு வந்துட்டேன்னு சொன்னால், ஒரு விஷயத்தில் அவனுக்கு ஆர்வம் வந்துட்டேன்னு சொன்னால், அதைவிட ஏனைய வேலைகளில் அவன் முன்னிறங்குவான். பள்ளியுடைய அபிவிருத்தியில் அவன் முன்னிறங்குவான். பள்ளியுடைய சுத்த விஷயத்தில் அவன் இருப்பான். அவன் மற்றவங்க பார்ப்பாங்க என்று அவன் விட்டுட்டு போக மாட்டான். ஒரு ஊத்தைய காணுது என்று சொன்னால் அதை எடுத்து அவன் என்ன செஞ்சால் வீசிடுவான். ஒரு அழுக்க காணுது என்று சொன்னால் அவன் சுத்தம் செய்வான். வீண் விரயம் நடக்குது என்றால் அதை இல்லாமல் ஆக்குவான். அத்தனையும் பள்ளியுடைய மஹப்பத்தி.
ஒரு மனுஷன் ஆரம்பம் அடிப்படை கல்வி தொடர்பாக அவன் நேரத்துக்கு வந்து தொழுகிறது, அந்த தொழுக அந்த நேரம் சரியாக இருக்குமா இருந்தால் பள்ளியிட விஷயத்தில் அவன் எப்பவும் எப்படி சொன்னால் நல்லவனாக அதை போல பள்ளியிட விஷயத்தில் மிச்சம் கவனம் செலுத்துவான். அது மட்டுமல்ல, ஒரு மனுஷன் பள்ளியிட விஷயத்தில் அவன் எப்படி ஈப்பானோ அது அவன் ஈமான் அடையாளம், அவன் தக்குவாவுடைய அடையாளம். இதனால தான் அல்லாஹ் சொல்லுகின்ற நேரத்தில் யார் எல்லாம் அல்லாஹ்வுடைய ஷாயிர்களை அல்லாஹ்வுடைய சின்னங்களை கண்ணியப்படுத்துறாங்களோ அது அவங்களோட உள்ளத்திலிருந்து வாருதுன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அடையாளங்கள்ல பள்ளி மிகப்பெரியது, அந்த அடையாளங்கள் மிக முக்கியமானது. ஒருவர் பள்ளியை கண்ணியப்படுத்துறாரா இல்லையா என்பதை பள்ளியில அவர் நடந்து கொள்ற ஒழுக்கங்களை வச்சு தெரியணும். அவருடைய உள்ளத்துல தக்குவா எந்த அளவுக்கு ஈக்குது, பள்ளியில் நடக்கக்கூடிய ஆதாபுகள் ஒழுக்கங்கள் அவர் பள்ளியுடனான தொடர்பை அந்த அளவுக்கு ஈக்குதுன்னு விளங்கணும். அதை போல ஒரு மனுஷன் கெட்டு போகாமல் இருப்பதற்கு, சின்னவங்க கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவங்கள பள்ளியில தொடர்புபடுத்தணும். ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பள்ளியுடன் தொடர்புபடுகிறானோ அந்த அளவுக்கு அவனை விட்டும் பாவங்கள் அப்படியே பின்தொடர்ந்து சென்று விடும். பாவங்களுக்கு அகப்படாம அவன் என்ன செஞ்சிடும் சொன்னால் பக்குவப்படுத்திக் கொண்டே இருப்பான். லுகருக்கு வந்தவன் அசல நினைச்சு கொண்டு அதுக்கு வரணும் என்று அவன் நினைக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் பாவத்தை அவன் நினைக்க மாட்டான், பாவத்தின் பக்கம் அவன் போக மாட்டான். ஒரு மகரிபுக்கு வந்த ஒரு மனுஷன் இஷாண்டு வார நேரத்தில் அதை எதிர்பார்த்து கொண்டு நிற்கும் போதெல்லாம் அவனுக்கு என்ன செய்ய பாவத்தின் பக்கம் அவன் போக மாட்டான். அந்த பள்ளிக்கு வாரது, தொழுகிறது, திக்ர் செய்யறது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது ஒரு மனுஷனை என்ன செய்யும் என்று சொன்னால் பாவத்தில் இருந்து தூரமாக்கும். இன்றைய சமூகம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனை நல்வழிப்படுத்தணும் என்று எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பள்ளிக்கு அவரை கொண்டு வந்து பள்ளிக்கு பக்குவப்படுத்தலாட்டி புள்ள என்ன செய்யறாரு, தவறு செய்யறாரு, ஆனா தொழுகைக்கு இன்னும் பழக்கம் இல்லை என்று சொன்னால் அந்த எந்த தவறையும் அந்த பிள்ளைகிட்ட இருந்து தடுக்க இயலாது. புள்ள தவறு செய்யறாரு, பள்ளிக்கு கூட்டிக் கொண்டு வாரது இல்லை என்று சொன்னால் அந்த புள்ளைய என்ன செய்ய தவறு திருத்த இயலாது. புள்ள தவறு செய்யறாரு, பாப்பாட்ட தொழுகை இல்ல, பாப்பா ஜும்மாக்கு மட்டும்தான் பள்ளிக்கு வாரான்னு சொன்னால் எந்த கவலைப்பட்டும் வேலை இல்ல, அந்த பிள்ளையை திருத்த இயலாது. குடும்பமாக திருந்தி குடும்பமாக பள்ளிக்கு வந்து சரியான ஒரு எண்ணத்தோட ஈக்குமாக இருந்தா தான் அங்கு என்ன ஈக்கும் என்று சொன்னால் விமோசனம் இருக்கும். ஜும்மாவுடைய நேரம் வருது, பள்ளி நிரம்புது, ஆனா ஏனைய வக்திகளுக்கு பள்ளி நிரம்புதில்லை என்று சொன்னால் ஏதோ கடமைக்கு நாங்கள் வாரோம் என்று அர்த்தம். நாங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், நான் என்ன தொழுகையில எப்படி ஈக்கிறேன், பள்ளியில வந்து தொழுகிற விஷயத்தை நான் எப்படி ஈக்கிறேன். நாங்கள் எல்லாம் பெரும்பாலும் தொழக்கூடியவர்கள் தான், ஆனால் எங்களோட தொழுகையோட நிலைமை எப்படி ஈக்குதுன்றத, பள்ளியோடு உள்ள தொடர்பு எப்படி ஈக்கிறத, எங்களோட தொழுகை பள்ளியில வந்து நாங்கள் தொழுகிற அது சான்று பகிரும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த மர்மை என்பது எந்த அளவுக்கு கொடூரமான என்பதை நாங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் எங்களுக்கு என்ன செய்யும் என்றால் பள்ளியோடு தொடர்பு பற்றி அந்த பள்ளியோடு தொடர்பு மற்ற ஏழைய விஷயங்கள்ல எங்களுக்கு கவனம் செலுத்தலாம். எனவே நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செஞ்சு ஒவ்வொரு பக்தாக நாங்கள் உறுதி எடுக்கணும். நான் ஜும்மாக்கு வந்த எனக்கு இன்ஷா அல்லாஹ் அசர் மிஸ் ஆகாது, அதை நினைச்சு அதை நினைவு கூர்ந்து அசரை தொழுவேன். அசருக்கு வருகின்ற பொழுது நான் மகரிபை எதிர்பார்த்து நின்று எந்த விளையாட்டாக இருந்தாலும் சரி எனக்கு தொழுகைக்கு பிறகுதான் அத்தனையும் என்ற அந்த எண்ணம் வருமாக இருந்தால் தான் எங்களை மாற்றிக்கொள்ள முடியும். எங்களுக்கு மறுமையில விமோசனம் ஈக்கிது. அந்த விமோசனம் மட்டும் பள்ளியோடு தொடர்புடைய அந்த ஒன்று மட்டும் வந்துட்டேன்னு சொன்னால் 7 கூட்டத்தாரில் சொன்ன அத்தனை பண்புகளும் ஒரு மனுஷன் வந்துடும். அவன் வாலிபம் என்ன செய்யாது, தவறாக போகாது. அதை போல கெட்ட பழக்கங்களுக்கு அவன் போக மாட்டான். எப்போதும் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் அவன் நிற்பான். இப்படி எல்லா பண்புகளும் அவனில் வரும். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த விஷயத்தில் நாங்கள் மிச்சம் கவனம் எடுப்போம், எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.